This video is sponsor is Buymoto e-shopping. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். எல்லா பொருட்களுமே சீப்பான ரேட்டில் கிடைக்குது. நல்ல ப்ராடக்டாக உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெல்கம் கிட்ஸு 1, 2லாம் கொடுக்குறாங்க. மிச்சம் ஒன்று நிறைய ரியலான ப்ராடக்ட்ஸு எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மார்கழி மாத காலையில் வந்து நம்ம ஒரு வாசல் தெளித்து கோலம் போடுறதுனால நம்மளுக்கு நினைவாற்றலும் உடலுக்கான சக்திகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் காலையில் வந்து நிலவு இருக்கிறதுனால நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓசோன் வழியாக நிறைய நல்ல காட்சிகள் வந்து நம்மளுக்கு காலையிலே கிடைக்கும். அதனால் மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. மார்கழி மாதத்தில் நமக்கு கோலம் போடுறது தான் நினைவு வரும். கோலம் போடுறதுனால நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு கோலம் போடுறதுனால நமக்கு வந்து ஆசிகள் நம்மளோட பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கோலம் போடுறதுனால தேவர்கள் மற்றும் ரிஷிகளின் ஆசிகளும் ஆற்றலும் வருவதோடு ஓசோன் படத்துலேருந்து காட்சிகள் வந்து சுத்தமான காட்சி வந்து நமக்கு கிடைக்கிறது. அதோடு இல்லாமல் மனசுக்கு உற்சாகமும் நல்ல நினைவாற்றலும் பெருகுங்கிறது தான் இந்த கோலம் போடுவதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு நம்ம காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுறதுனால குனிந்து வளர்ந்து பெருக்கி கோலம் போடுறதுனால நமக்கு வந்து உடற்பயிற்சி செய்வதன் பலனும் கிடைக்குது. அதிக ஆற்றலும் கிடைக்கிறது. அதோடு இல்லாமல் நமக்கு வந்து குளிர் போய் கதிரவனின் ஒளி நமக்கு அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் நம்ம கோயிலில் வந்து சாமி பாடுவதனால நம்மளுக்கு முன்னாடி செய்த பிழைகளில் உள்ள எல்லா தவறுகளுமே படி போல் கரைஞ்சிரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் மதடையாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க தடைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து விநாயகர் கோலங்களை போடணுமா. அதுக்கப்புறம் பொன் பொருளை வந்து அதிகமாக சேரணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பூக்கோலம் போடலாம். பிறகு நம்ம வீட்டில் யாருக்காவது நோய் இருந்ததுன்னா நோய்களை வந்து தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம வந்து ஆறுமுக சர்க்கரை கோலங்களை வந்து நம்ம போடலாம். அப்புறம் வந்து கோலம் போடுவதனால் மும்மூர்த்திகளின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு வந்து பூசணிக்காய் கோலங்களை வந்து நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு கண் திருஷ்டியெல்லாம் கழியுமா. அப்புறம் பொன் பொருள் அதிகமாக சேர்ந்தவங்க தாமரை கோலங்களை பாடலாம். சௌபாக்கியம் பெறுவதற்கு சங்கு கோலங்களை போடலாம். அப்புறம் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துறதுக்கு கட்ட கோலங்களை வந்து நம்ம போடலாம். நம்ம கோலத்தில் போடுற ஒவ்வொரு கோடுமே வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். கெட்ட சக்தி வருவதை வந்து தடுக்குமா. மார்கழி மாதம் கோலம் போடுறது வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த கோலங்கள் தான் அதிகமாக போடுறோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.